சண்டே ஃபங்க்ஷனுக்கு சாட்டர்டே நைட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ட்ரெஸ்ஸு, அக்சசரிஸ் எல்லாமே வாங்கியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் என்னோட அவுட்ஃபிட் தான். ரொம்ப கிராண்டெல்லாம் கிளம்பலாம், சிம்பிளாக தான் வந்து நான் கிளம்பியிருந்தேன். அண்ணனும் அம்மாவும் மார்னிங் 4 o'clock கிளம்பிட்டாங்க. ஃபங்க்ஷன் வந்து 10 o'clock ஸ்டார்ட் ஆகுது. கூட கொஞ்சம் ஒர்க்லாம் பார்க்கணும் அப்படின்னு. எனக்கு டயர்டாக இருந்தது, நான் பொறுமையாக கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஒரு 8 o'clock போல தான் நான் கிளம்பினேன். என்ன ஃபங்க்ஷன்னா எங்கள் அண்ணாவோட பாப்பாவுக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன், அதுக்கு தான் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். நான் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா தாய் மாமா சீர்லாம் கொடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் மேலே தான் வந்து ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. ஒரு 11 o'clock போல தான் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் நாங்களும் எடுத்துட்டு வந்த சீர் எல்லாமே வச்சுட்டு நலங்கு வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து நலங்கு வச்சுட்டு இருக்கும்போது அத்தைன்ற முறையில நீ வந்து வைக்கணும்னு என்ன கூப்பிட்டாங்களா எங்க அத்தை. எனக்கு வந்து எப்படி பண்றதுன்னு தெரியாதுன்னு கேட்டேன். நான் வந்து சொல்லித்தரேன், நீ கூட வந்து பண்ணுனாங்க. அப்புறம் அவங்க ஒன்னொன்னா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணதில்லை. ஃபங்க்ஷனுக்கு நான் அதிகமா எங்கேயுமே போனதில்லை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் போறதுக்கு. அப்புறம் நாங்களும் எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே பாப்பாக்கு வச்சு கொடுத்துட்டு இருந்தோம். என்ன ட்ரெஸ் எடுத்தோம்னு சொல்லிட்டு நான் வீடியோல ஆக்சுவலா காட்டியிருக்க மாட்டேன். வீடியோ எடுக்கவே சுத்தமா மறந்துட்டேன். சீர்லாம் கொடுத்துட்டு பாப்பாக்கு ஆர்த்திலாம் எடுத்துட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு குடிசில உட்கார வைக்கணும். நான் தான் வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ற ஃபங்க்ஷன் இது. ரொம்பவே ஸ்பெஷலானதும் கூட. அதுக்கப்புறம் கீழே கூட்டிட்டு போயிட்டு பாப்பாவை உட்கார வச்சுட்டு மேலே வந்து சாப்பாடும் ரெடியா இருந்தது. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சப்பாத்தி, குருமா, கொஞ்சம் கேசரி, அதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே முடிச்சுட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு டாடா பாய்.